தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ நீங்க எந்த திரையரங்கத்திற்கு முன்பாக இருக்கிறீர்கள்? ரசிகர்கள் தக் லைஃப் திரைப்படம் பார்த்துவிட்டு படம் குறித்து என்ன பகிர்கிறார்கள்? திலகவதி நடிகர் கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் இன்று கர்நாடகா தவிர நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் சிறப்பு காட்சி காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியிடப்படாத காரணத்தால் அங்குள்ள தமிழர்களும் கமல்ஹாசன் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அவர்கள் கமல்ஹாசன் படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் என்று கர்நாடக தமிழக எல்லையில் உள்ள ஓசூருக்கு குவிந்து வருகின்றனர். கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காலை சிறப்பு விழா போல் இந்த தியேட்டர் முன்பு கொண்டாடப்பட்டது. பால் அபிஷேகம் செய்யப்பட்டது, பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம், நடனம், பாடல், நடனம் ஆடி சினிமா பார்த்து தற்போது வெளியே வந்திருக்காங்க. அவர்களுடன் கேட்போம் இந்த திரை எப்படி இருந்து. சார், இப்ப நீங்க எங்கிருந்து வர்றீங்க? இப்போ சினிமா பார்த்திருக்கீங்க, எப்படி இருந்திருக்கு? இந்த காம்போக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட்ஸ் அ ரியலி ஒரு செமையான மணிரத்னம் படம் தான். அண்ட் கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னம் காம்போனும் போதே அட்டகாசம் தான். இதுல பழைய நம்ம அந்த டிராமா அந்த மாதிரியெல்லாம் இல்லாம ஒரு ரியல் சினிமா தமிழ்நாட்டில் ஒரு இட்ஸ் கோயிங் டு பி a ரியல் தக் மூவி. அண்ட் கமல்ஹாசன் ரசிகர்கள்லாம் இது ஒரு வாவ், எல்லாருமே ஒரு வா போடுங்க கமல்ஹாசன். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க இந்த சினிமா பார்த்து? என் பேர் வேலுன்ட்டு, நாங்க பெங்களூர் வந்துக்கிறோம். பிலிம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனா அவர் நடிப்பு, அந்த மியூசிக், ஏஆர் மியூசிக், மணிரத்னம் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எக்ஸலண்ட். வி லவ் இட், என்ஜாய். தேங்க்யூ சார். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? சினிமா பார்த்திருக்கீங்க? பெங்களூர் இருந்து வரேன். நாங்க எல்லாருமே ஒட்டுமொத்த பெங்களூர் ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக்குறோம் சார். ரொம்ப ரொம்ப அதாவது எங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லயும் சரி, ஒரு இது நடிப்பு திலகம் சார். நடிப்பு சக்கரவர்த்தி. விண்வெளி நாயகன்னா விண்வெளி நாயகன் தான் ஆண்டவர். பியூட்டிஃபுல் சார். ரொம்ப அண்ணா தயவு செய்து யாரும் சஸ்பென்ஸ் உள்ளக்கத்தை சொல்லிடாதீங்க. சிம்பு நல்லா பண்ணிக்கிறார் சார், ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. எல்லாருமே மணிரத்னம் ஆகட்டும், அவருடைய மியூசிக், பிஜிஎம் ஆகட்டும், எல்லாம் பியூட்டிஃபுல். கடைசியில விவசாயத்தை காமிச்சுக்கிறார் சார் ஆண்டவர். விவசாயம் பியூட்டிஃபுல் சார். சார், நாங்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். கர்நாடகால பேன் பண்ணிட்டாங்க படம், அதனால இங்க வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒன்றும் புதுசுல, ரொம்ப பழசு தான். படம் மேக்கிங் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்கிரீன் பிளேல தான் ஸ்டோரி போதுங்க, டோட்டல் ஸ்டோரி போதுங்க. ஒரு சின்ன பையன் கூட ஒரு 50 பிக்சர் பண்ண அளவுக்கு டேலண்டா இந்த பிலிம்ல பண்ணிருக்காங்க. எல்லா ஆக்டிங்கும் எல்லாருக்கும் இதுவும் இது பண்ணிக்கிறாங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ்ல ஒரு சின்ன ரோல் கூட எல்லாருக்கும் நல்லா தருவாங்க. இதை நீங்க நம்பி வரலாம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கேங்ஸ்டர் மூவி, நல்ல ஒரு என்டர்டைன் மூவி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார் திலகவதி பார்த்தா நம்ம இருந்து வந்த கர்நாடகாவில் இருந்த தமிழர்களுக்கு அனைவருமே மிகுந்த ஆர்வத்துடன் ரசிகத்துடன் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பர் சார். நாங்க பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறோம். கமல்ஹாசன் ரொம்ப தூரம் நல்லா பண்ணிக்கிறாரு, சூப்பரா பண்ணிக்கிறாரு. சிம்பு சார் ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிறாரு. இன்னொரு விஷயம், தயவு செய்து யூடியூப்ல இருக்கிறவங்க ஏதாவது நெகட்டிவான விஷயம் ஏதாவது பேசாதீங்க. திலகவதி இங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இந்த சிறப்பு காட்சியை கர்நாடக வாழ ரசிகருக்கும் தமிழர்களுக்காக மட்டுமே ஓசூர் ரசிகர்கள் அவர்களுக்காக விட்டு கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் தான் கர்நாடக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடகா தமிழ் ஓசூர் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் மொழி சர்ச்சையினால் இந்த படம் திரையிடப்படவில்லை. கமலின் பேச்சு சர்ச்சையாக இருந்தது. அதனால் கர்நாடகாவில் திரையிடப்படாத நிலையில் தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய ஒசூரில் கர்நாடக ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து வருகிறார்கள். என்ன அரசியல் இருந்தாலும் கலைக்கு அந்த அரசியல் எல்லாம் இல்லை என்று நிரூபித்திருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள். செய்தியாளர்கள் இருவரும் கள விவரங்களை வழங்கினார்கள். பாலாஜி மற்றும் ஜெகநாத் இருவருக்கும் நன்றி. இனி தொடர்ந்து வரும் பிற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.